Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் 5ல இருக்கக்கூடிய பைத்தான் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் டேட்டா டைப்பை பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல வேரியபிள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம C++ படிச்சிருப்போம். C++ல ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இன்டிஎன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணுறேன். a = 25. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம C++ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிக்ளரேஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பைத்தான் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா a = 25 அப்படின்னு கொடுத்தா போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து இன்டிஜர்ன்ற இந்த டேட்டா டைப்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது மட்டும் இல்லை, பைத்தானில் இப்போ பின்னு இன்னொரு வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து வேல்யூ வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்து அசைன் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் வந்து ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பை நான் எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா டைப்பையும் நம்ம டிக்ளேர் பண்ணாமல் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும் பைத்தானில். ++ல் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போதும் செமிகோலன் கொடுக்கணும். ஆனால் பைத்தானில் அந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பைத்தானில் வேரியபிள்லாம் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள் இஸ் எ பாயிண்டர் டு an ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஈக்குவல் சைனுக்கு பக்கத்தில் 25 வேல்யூ இருக்குது. இது பேர் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஏன்றது இந்த 25ன்ற ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் டேட்டா டைப்னா என்னென்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் டேட்டா தான் வந்து நம்ம டேட்டா டைப்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் புக்கில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆல் டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். கட்டாயம் இங்கே எல்லா வேல்யூமே பைத்தானில் வந்து ஆப்ஜெக்ட் தான் சொல்கிறோம். அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஆஸ் டைப். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டைப் உண்டு, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ, ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்லைனா அதை வேல்யூன்னு சொல்லலாம். ஹேஸ் டைப். இது ஒவ்வொன்றுத்துக்கும் டைப் உண்டு. ஆனால் நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது டைப்பை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் டைப் உண்டு. அது என்னென்னலாம் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பைத்தான் டேட்டா டைப்ஸ்ன்ற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டியூப்புல்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிஸ். இதில் நம்பர், ஸ்ட்ரிங், பூலியனை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். டியூப்புல்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிலாம் நம்ம பின்னால் படிக்கக்கூடிய லெசனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்பர் டேட்டா டைப். நம்பர் டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக நம்ம அதை பிரிக்கலாம். அது ஒன்று ஃபஸ்ட்டு இன்டிஜர்ஸ், செகண்ட் ஒன்று வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், தேர்ட் ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் இன்டிஜர். இன்டிஜர் அகைன் வந்து 3 பிரிவாக பிரிக்கலாம். டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டெசிமல்னால் நமக்கு தெரியும் 102, 5, 6, 7 இதெல்லாம் வந்து டெசிமல் நம்பர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது. ஆக்டல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம 0 போடணும், அதுக்கப்புறமா ஓ போடணும். 0 வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஓ வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பக்கத்தில் நம்ம என்ன நம்பரோ அதை எழுதுவோம். 102. பிரிண்டிங்கில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது 0. ஃபஸ்ட் ஒன்று இருக்குது 0. 0 வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது, ஓ வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. 0 ஓ 876. 8 வந்து ஆக்டல் நம்பரில் வராது. அதனால் உங்கள் புக்கில் இது பிரிண்டிங் மிஸ்டேக். அதனால் இந்த இடத்துல இதை அடிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு நம்பர் 8க்குள்ளே கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே இதை அடிச்சுட்டு சும்மா 5ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்கள் புக்லேயும் மாற்றிக்கோங்க. புக்லேயும் இங்கே 876ன்னு கொடுத்துப்பாங்க. இதை அடிச்சுட்டு மேலே 8 அடிச்சுட்டு மேலே 5ன்னு போட்டுக்கோங்க. அதாவது 8க்குள்ளே எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். 8 தெரியாதனமாக கொடுத்துட்டாங்க, இதை மாற்றிக்கோங்க. அடுத்தது 0O432. நெக்ஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் வந்து ஃபஸ்ட்டு 0 வரும், அதுக்கப்புறமா எக்ஸ் வரும், அதுக்கப்புறமா 102 கொடுக்குறோம். அதாவது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0x, இங்கே 876 இருக்குது. இங்கே கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து இது எக்ஸா நம்பர், அதனால் ஹெக்ஸாடெசிமல்னால இங்கே தாராளமாக தரலாம். அப்புறம் 0x432. இது ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் வந்து பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்க்க முடியும். ஆக்டலுக்கும் பார்க்கலாம், ஹெக்ஸாடெசிமலுக்கும் ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்டல் நம்பர் 0O102 கொடுத்து என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் வரும் பாருங்கள்.
66ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம 00576ன்ற நம்பரை டைப் பண்ணி என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ 382 அப்படின்ற டெசிமல் நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்போ தேர்ட் ஆக்டல் நம்பர் 00432 டைப் பண்ணி என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு 282 அப்படின்ற டெசிமல் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணும்போது நம்பருக்கு முன்னால் 0x யூஸ் பண்ணணும். அந்த எக்ஸ் கேபிட்டல் எக்ஸாகவும் இருக்கலாம் அல்லது ஸ்மால் எக்ஸாகவும் இருக்கலாம். பாருங்கள், ரெண்டும் கொடுக்குறேன், வேல்யூ மாறாது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 0 ஸ்மால் எக்ஸ் 102 கொடுத்து என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கும் டெசிமல் ஈக்குவலண்ட் வந்து 258 வரும். திரும்ப இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல கேபிட்டல் எக்ஸ் கொடுக்குறேன், அதுக்கும் சேம் வேல்யூ தான் வரும் பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற 2 ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் நம்பர் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் லாங் டெசிமல் இன்டிஜர்ஸ். இந்த மாதிரி பெரிய நம்பரை நம்ம பைத்தானில் கொடுக்கணுன்னா அதுக்கு லாங் டெசிமல் இன்டிஜர் யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி 34L 523L இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது A = 34L அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு வேரியபிள் B = 523L இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஓல்டர் வெர்ஷன் பைத்தானில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம புக்கிலே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பைத்தான் 3x. அதனால் 3xல் இந்த மாதிரி லாங் டெசிமல் இன்டிஜர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். 3x வெர்ஷனில் நம்ம இந்த மாதிரி கொடுத்தா எரர் காட்டும். ஸோ 3x வெர்ஷனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வெர்ஷன் தான் இதை யூஸ் பண்ணுவோம். அதனால் இது தேவையில்லை. சப்போஸ் உங்கள் டீச்சர் இதை வேணும்னு சொல்லி எழுத சொல்லி கேட்டால் இதை எழுதி யூஸ்டு இன் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டைப் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஒரு நம்பர் வந்து டெசிமல் பாயிண்ட்டோடு இருந்தால் அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 123.34 இந்த நம்பருக்கு நடுவில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இன்னொரு எக்ஸாம்பிள் 46.23, இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு. அடுத்தது எக்ஸ்போனன்ட் டேட்டான்னு ஒன்று இருக்குது. அதாவது இதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கூட ஒரு சேர்த்து கூட ஏதாவது ஒரு பவர் எழுதுறது, 220 அந்த மாதிரி எதாவது எழுதுறது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் 12.5. அப்புறம் ஈன்ற ஒரு லெட்டர் கொடுக்கணும். அப்புறம் பக்கத்தில் 2 போட்டிருக்கேன். 2 கொடுக்கலாம், இல்லை 21 கொடுக்கலாம், இல்லை 23 கொடுக்கலாம். எவ்வளோ பவர் வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே E2ன்னு கொடுத்துருக்குறேன். இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 125ன்னு அப்படியே எழுதிக்கிட்டு இந்த ஈக்கு பதில் இன்ட்டு 10, ஈக்கு பதில் 10 போடணும். இந்த 2ன்றது பவரில் வரணும். ஸோ 125 இன்ட்டு 10² வந்து 100. அடுத்தது 125 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணால் 12500 வரும். ஆக்சுவலாக நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அதனால் இந்த 0க்கு முன்னால் பாயிண்ட் வச்சிடும். இப்படி வச்சுட்டா இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 1250. இது மேத்தமெட்டிக்கலாக நம்ம செய்கிறது. இது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் டேட்டான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுத்துட்டு பக்கத்தில் ஈ போட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் நம்பர் இருக்கக்கூடிய பார்ட்டு, அதுக்கப்புறமா பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறமா எக்ஸ்போனன்ட் பார்ட், அதாவது ஈலேருந்து ஆரம்பிக்கிறது எக்ஸ்போனன்ட் பார்ட், E2ன்னு இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ உங்கள் புக்கில் ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் புக்கில் வந்து ஈக்கு பக்கத்தில் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்கு பக்கத்தில் 0 வராது. ரெண்டுத்துலேயுமே வந்து ஈக்கு பக்கத்தில் 0 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஈக்கு பக்கத்தில் 0லாம் வராது. கேபிட்டல் ஈயும் கொடுக்கலாம், ஸ்மால் ஈயும் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஈக்கு பக்கத்தில் 0 கொடுத்துருக்காங்க. ஈக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் 0 மட்டும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஈக்கு பக்கத்தில் 04லாம் தர முடியாது. ஸோ இது வந்து தப்பு. அதனால் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச 2 எக்ஸாம்பிள் எதாவது எழுதலாம். நான் வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இது போதுமானது.
நெக்ஸ்ட் நம்பர் டேட்டா டைப்பில் மூணாவதாக இருக்கக்கூடியது காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம மேக்ஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துருப்போம். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம பைத்தான்லையும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மேக்ஸில் வந்து 3 + 4i இந்த மாதிரி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதுவோம். ஆனால் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணோம்னா ஐக்கு பதில் ஜே தரணும். இங்கே 3ன்றது ரியல் பார்ட், 4ன்றது இமேஜினரி பார்ட். இப்போ பைத்தான் ஷெல்லில் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதா வச்சுப்போம். a = 3 + 4jன்னு கொடுக்குறோம். திரும்ப அகைன் a டாட் இந்த a எடுத்துக்கிட்டு டாட் ரியல்னு கொடுத்தா இதனுடைய ரியல் பார்ட் வந்துடும் 3.0. அதே மாதிரி இந்த a வச்சுக்கிட்டு a டாட் imag அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது 4.0 நமக்கு கிடச்சிரும். இமேஜினரி பார்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ உங்கள் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். இங்கே பாருங்கள், 3, 4 ஹோல் நம்பரில் நம்ம கொடுத்தா கூட நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் பாருங்கள் 3.0, 4.0ன்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டிங் நம்பரில் தான் நம்ம ரிசல்ட் வருது. அதனால தான் இங்கே வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 ஈச் ஃபார் த ரியல் அண்டு இமேஜினரி பார்ட். ரியலுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டும் இமேஜினரிக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேட்டா டைப் பூலியன் டேட்டா டைப். பைத்தானில் நம்ம வந்து பூலியன் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். பூலியன் டேட்டானா அது ஒன்று ட்ரூவாக இருக்கும், அப்படி இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. பூலியன் வேரியபிள் 1 ஒன்று ட்ரூவாக இருக்கும், அப்படி இல்லைனா பூலியன் வேரியபிள் 2 ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பைத்தான் ஷெல்லில் 10 > 9 கொடுத்து என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணால் ட்ரூ கிடைக்கும். ஏன்னா வந்து 10 வந்து கட்டாயம் 9ஓட பெருசு, அதனால் ட்ரூ கிடைக்கும். அதே மாதிரி 10 < 9 சப்போஸ் நான் கொடுத்தேன்னா கட்டாயம் எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா டைப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். பைத்தானில் ஸ்ட்ரிங்குன்றது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டரையும் ஸ்ட்ரிங் தான் சொல்லுவாங்க, ஒரு சிங்கிள் கேரக்டரையும் ஸ்ட்ரிங் தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதை சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், அப்படின்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்கணும். இதுக்கு கீழே வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. care_data = a இதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் கேரக்டராக இருந்தாலும் இதுவும் வந்து ஸ்ட்ரிங் கேட்டகரியில் தான் சேரும். இப்போ இதை டபுள் கோட்ஸ்லையும் தர முடியும். ஏ வந்து நம்மளால் டபுள் கோட்ஸ்லையும் தர முடியும். அதே மாதிரி string_data = கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ்லையும் நம்மளால் தர முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது மல்டிலைன் டேட்டான்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 லைனில் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஆனால் இவங்க வந்து மொத்தம் 6 கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 கோட்ஸ் இதில் அடிச்சிருங்க, இதில் ஒரு 3 கோட்ஸ், அதாவது 3 சிங்கிள் கோட்ஸ், இதில் ஒரு 3 சிங்கிள் கோட்ஸை அடிச்சிருங்க.